வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். 2025 குரூப் 4 கிராக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீட்ஸ் மாதிரி நம்ம வந்து 50 கொஸ்டினாக பார்த்துட்டே இருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம எத்தனாவது இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா 4வது கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டோம். இதில் 50 கொஸ்டின்ஸை வந்து நான் வந்து பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல். சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் வீரசோழியமா, நைமிநாதமா, பச்சினந்த மாலையா, தண்டி அலங்காரமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஆப்ஷன் பி. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், புதுநெறி கண்ட புலவர் என்று யார் போற்றினார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வள்ளலார் பாரதியாரா, ஆப்ஷன் பி வள்ளலார் பாரதிதாசனையா, ஆப்ஷன் சி பாரதியார் வள்ளலார், அதுக்கப்புறம் ஆப்ஷன் டி பாரதிதாசன் வள்ளலார். இதுல எதாவது ஆன்சர் யாரை போட்டிருப்பாங்க அப்படின்னா வள்ளலாரை பாரதியார் போட்டிருப்பாரு. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடியேன்னு சொன்னது யாரு அப்படின்னா வள்ளலார் தான். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவற்றுள் தேர்ந்தெடு. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ வினையச்சம், ஆப்ஷன் பி பண்புத்தொகை, ஆப்ஷன் சி வினைத்தொகை, ஆப்ஷன் டி எதிர்மறை பெயரச்சம். இதற்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வினைத்தொகை. ஏன்னா காலம் கரைந்த பெயரச்சம் என்ன சொல்லுவாங்க? காலம் கரைந்த பெயரச்சம் வினைத்தொகை. காலம் கரைந்த பெயரச்சம் அப்படின்னா வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வெறி என்பது டேஸ் அலப்படை. வெறி என்பது டேஸ் அலப்படை. அப்போ வெறி இன்னிசை அலப்படையா, செயலு செயலப்படையா, சொல்லி செயலப்படையா, ஒற்றலப்படையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த ஈன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஈ சொல்லு. நம்ம வந்து பல்லக்காட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? பல் டாக்டர் வந்து நம்மகிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? ஈ சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ ஈ சொல்லு அப்படின்னா சொல்லி செயலப்படை. இந்த மாதிரி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே ஆ அப்படின்னா செயலி செயலப்படை. அதுவே வந்து இன்னி செயலப்படைனா ஓதல், கெடுப்பதும் எடுப்பதும் இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அது இன்னி செயலப்படை. சரிங்களா? ஒற்றலப்படை அப்படின்னா இக்குன்னு வர்றது, இங்கின்னு வர்றது, இந்த மாதிரி ஒற்ற அளப்பெடுத்து வந்துச்சுன்னா அது ஒற்ற அளப்படை. அப்போ அளப்படைகள்ல என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்து 5வது கொஸ்டின், சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. இதற்கு சரியான வினாவை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமையா, ஆப்ஷன் பி தனித்து உண்ணாமை விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையா, ஆப்ஷன் சி விருந்தோம்பல் என்றால் என்ன, அதுக்கு ஆப்ஷன் டி தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது. இதுல எது ஆன்சர் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான். தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது, இதுதான் ஆன்சர். அடுத்து மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவார். விடை கேட்ட வினா அமைக்க. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார்? ஆப்ஷன் பி பேச்சின் முக்கூறுகள் யாவை, பேச்சின் தொடக்கம் எவ்வாறு அமைதல் வேண்டும், ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டில மேடை பேச்சின் கூறு யாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல எது ஆன்சரா வரும்? ஆப்ஷன் ஏ மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார், அதுதான் சரியான வினாவா இருக்கும். எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே செய்தி தொடரா, வினா தொடரா, உணர்ச்சி தொடரா, கட்டளை தொடரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயோ அப்படின்னா அங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆச்சரியக்குறி எங்கெல்லாம் வரும்? அச்சம், அவலம், இரங்கல், வியப்பு, இந்த மாதிரி இடத்துல 5 விஷயத்துல வரும்னு சொல்லிட்டோம். இங்க என்ன இதுல வந்திருக்கு அப்படின்னா ஐயோ அப்படின்னா முள் குத்தி விட்டதே அப்படின்னா அவலத்துல வந்திருக்கு. அப்போ இது என்ன தொடர்? அது வந்து உணர்ச்சி தொடர். கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? செய்வினை என்ன, பிறவினைனா என்ன, தன்வினைனா என்னன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். தன்வினைனா அதோட பயன் அவங்களுக்கே வருது. செய்வினை அப்படின்னா ஒரு செயலை செய்யறது, பிறவினை அப்படின்னா பிறருக்காக செய்யறது. சரிங்களா? பிறரை செய்ய வைக்கிறது, அந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் கேட்டிருக்காங்க. உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது. ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். ஆப்ஷன் சி சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார். ஆப்ஷன் டி பாண்டியன் பரிசு பாரதியால் பாடப்பட்டது. இப்போ இதுல எது வந்து செய்வினை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது, படுப்பட்டது அப்படின்னு வந்தாலே இது என்ன சொல்லிட்டேன்? செயற்பாட்டு வினை தொடர்ன்னு சொல்லிட்டேன். செயற்பாட்டு வாக்கியம். ஓகே. ஆப்ஷன் பி பாருங்க, பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார், அதுதான் செய்வினை வாக்கியம், அதான் சரியான விடை. ஆப்ஷன் சி என்னவா இருக்கும்? சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார். அப்போ இதுவும் என்னதான்? செயற்பாட்டு வினை வாக்கியம் தான்.
அதே வந்து பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது, அதுவும் செயல்பாட்டு வினை வாக்கியம் தான். அப்போ 3மே செயல்பாட்டு வினை வாக்கியம். ஒன்னே ஒன்று மட்டும் தான் செய்வினை, அது வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 9வது கொஸ்டின் பார்த்துடலாம். இன்மையின் இன்னாத தியாகனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குறப்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இன்மையின் இன்னாதது, இன்னாதது இன்மையின், இன்மையின் இன்மையே, இன்னாதது யாதனின். இதுல வந்து மோனைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும், அதுக்கப்புறம் அடிமோனைனா என்னன்னு தெரியணும். மோனைனா என்ன? மோனைனா வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அதுவே அடினா என்ன? அடினா வந்து இது இது இதுக்கு இப்படி பாக்குறது தான் அடி, சரிங்களா? அதுவே சீர் அப்படின்னா என்ன? இது இது இப்படி பாக்குறது சீரு, சரிங்களா? ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா சீரு, அடுத்தடுத்த லைன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அடி. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? அடி மோனை கேட்டிருக்காங்க. அப்போ அடியில முதல் எழுத்து ஒன்றி வர மாதிரி இருக்கும். இன்மையின் இன்மையே எங்க இருக்குன்னு பாருங்க, இன்மையின் இன்மையே. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கு இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணம் எல்லாம் இயைபு அமைந்த சொற்கள் யாது? இயைபுனா என்ன? இயைபு என்னன்னா கடைசி, அதாவது ஒரு பாடலோட இறுதி 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 எழுத்துன்னு சொல்லுவாங்களா, அது வந்து ஒரே ரைமிங்ல வரும், சரிங்களா? இங்க பாருங்களே, துணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் இம்மிலே முடிஞ்சிருக்குங்களா, இந்த மாதிரி வர்றது அதுதான் வந்து என்னன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னா இயைபுன்னு சொல்லிடுவாங்க. இங்க எங்க இருக்கு பாருங்க, உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம், ஆப்ஷன் பி. அப்போ இதுதான் இயைபு. பதினொன்னு, தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது? மகிழ்ச்சியை தருவது, இருப்பது போல் தோன்றும் ஆனால் ஈராதது, துன்பத்தை கொடுப்பது, இன்பம் துன்பம் உடையது. இதுல எது வரும் ஆன்சர்? இருப்பது போல் தோன்றும் ஆனால் ஈராது, இதுதான் வந்து காணல் நீர். அடுத்து, ஓமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் அமைந்துள்ளது. தெளிவற்ற பேச்சு, குழப்பமான பேச்சு, தெளிவான சீரான பேச்சு, கலக்கம் நிறைந்த பேச்சு. இதுல எது வரும் சொல்லுங்க? ஆப்ஷன் சி, தெளிவான சீரான பேச்சு. அடுத்து, பொருந்தா சொல்லை தேர்க. ஓதல், படா ஆ, விளக்கு, கொடுப்பதும். இதுல எது பொருந்தாது அப்படின்னா, அதாவது உயிர்லப்படை ஒற்றலப்படை இதுல எல்லாம் வந்து வந்திருக்கணும்னு சொல்ல அளப்படைகள்னு சொல்லி சொன்னோம்ல, இந்த அளப்படைகள்ல இந்த அளப்படை பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க, இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குங்களா? இது மட்டும் பாருங்களே, இது என்ன அளப்படை அப்படின்னா ஒற்றலப்படை. அப்ப இது மட்டும் தான் தனிச்சிருக்கு. சொல்லி செயலப்படை, செயலி செயலப்படை, இன்னி செயலப்படைன்னு சொல்லுவோமா, இது என்ன அளப்படை அப்படின்னா உயிர் அளப்படை. எல்லாத்துலயும் உயிரெழுத்து வந்திருக்கா, அப்போ உயிர் அளப்படை. அப்போ வந்து இது என்னது ஒற்றலப்படை. அப்போ இது மட்டும் தான் டிஃபரன்ஸா இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் யாது? தண்ணீர் கொண்டு கல்லை கரைக்கலாம், தண்ணீர் மெதுவாக பாயும், கல் எப்போதும் கரையும் தன்மை கொண்டது, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். இதுல என்ன என்ன இது ஆன்சர் வரும்? அங்க என்ன சொல்லியிருக்காங்க? மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். அப்போ வந்து பொறுமையா இருக்கணுங்கிறது ஒரு விஷயம், அப்பதான் வெற்றி அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல எது பாருங்க, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். அப்ப இதுதானே. விழுந்தானை தூக்கி விட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது தொழில் பெயரா, பண்பு பெயரா, வினையால் இணையும் பெயரா, ஆகு பெயரா அப்படின்னு கேட்டா இதுல விழுந்தானைங்கிறது என்ன பெயரு? வினையால் இணையும் பெயர். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தீர்க. வினைமுற்று அப்படின்னா ஒரு வினையை முற்று பெற்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? வளர்த்தல், வளர்ந்து, வளர்த்தார், வளர. இதுல வளர்த்தல்ங்கிறது என்னது? தொழில் பெயர்ல வந்துடும். வளர்த்தல்ங்கிறது தொழில் பெயர்ல வந்துடும். வளர்ந்துங்கிறது வினையச்சத்துல வந்துடும். வளர்ந்துங்கிறது வினையச்சத்துல வந்துடும். வளரங்கிறது பெயரச்சம். வளர்ந்தார், வளர்த்தார் அப்படிங்கிறது வளர்த்தாருங்கிறது தான் வினைமுற்று. இன் தார்த்தா வளர்த்தார். அப்போ வளர்த்தாங்கிறது வினை முற்ற கொண்டு முடியுது, சரிங்களா? அப்போ இதுதான் வந்து வினைமுற்று. இதுவே வந்து வினையால் அணையும் பெயர்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா வளர்த்தவர், வளர்த்தவர் கபிலர் அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர். டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்க. வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. வந்தனனோட வேர்ச்சொல் என்ன? வந்தவா, வந்தானா, வா வருவானா. இதுல என்ன? வந்த அப்படிங்கிறது பெயரச்சம், வந்தங்கிறது பெயரச்சம். வந்தான்கிறது ஆண்பால் வினைமுற்று, வந்தான்கிறது ஆண்பால் வினைமுற்று,
சரிங்களா. வருவான் அப்படிங்கிறது எதிர்கால, வருவான் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று. ஓகேங்களா, இங்கேயும் அதே தான் வந்திருக்கு. அதே வந்து வா அப்படிங்கிறது தான் கட்டளை. அப்போ கட்டளையா எந்த சொல் இருக்கோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, வேர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 18வது கொஸ்டின். பரப்புமி நிச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. பரப்பினான், பரப்பு, பர, பரப்பினர். இதுல எது வந்து வினையடியா இருக்கும் அப்படின்னா பரப்பு மீனோட வினையடி வந்து பரப்பு. அடுத்து தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல்? தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல்? ஆப்ஷன் ஏ பொருட்பெயர் சொல்லா, இடப்பெயர் சொல்லா, காலப்பெயர் சொல்லா, சினப்பெயர் சொல்லா. இதுல தென்னன்கிறது என்ன சொல்லு? தென்னன் அப்படிங்கிறது வந்து இடப்பெயர் சொல். தென்னன், தென்னன் மகளே திருப்புகழின் மாண்புகளே, அது அப்படின்னு சொல்லிட்டு 10th முதல் இயல்லே வந்து ஒரு பாட்டு இருக்கு. தென்னன் மகளே, தென்னன் மகள்னா பாண்டியனின் மகளே, அதாவது பாண்டியர்கள் தான் தமிழை வளர்த்தாங்க. அப்ப தென்னன்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா இடப்பெயர் தான் குறிக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது இடுகுறி பெயர், காரண சிறப்பு பெயர், காலப்பெயர், சினைப்பெயர். இதுல எது ஆன்சரா வரும் பாருங்க. விடியலில் துணி எழுந்தேன் அப்படிங்கிறது வந்து காலப்பெயர். விடியல் அப்படிங்கிறது காலப்பெயர் தான். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமண ஆன இடம். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமண ஆன இடம் எது? திருவரங்கம். இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம், அதனால டைரக்டா ஆப்ஷன் கூட சொல்லலாம்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த சிலபஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் இல்லை, அதனாலையும் அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத குறைச்சிட்டேன். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் அப்பரா, சம்பந்தரா, சுந்தரரா, மாணிக்க வாசகரான்னு கேட்டிருக்காங்க. நுண்துளி தூங்கும் குற்றாலம், குற்றாலத்தை பத்தி 7th புக்ல இருக்குல்ல, அதுல சம்பந்தர் தான் சொல்லியிருப்பாரு. சம்பந்தர் தான் நுண்துளி தூங்கும் குற்றாலம் சொல்லியிருப்பாரு. அடுத்து தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடல் பாடியவர். தாலாட்டு பாடல் முதல்ல யார் பாடியிருப்பார் அப்படின்னா பெரியாழ்வார் தான் பாடியிருப்பார். இதெல்லாம் சிலபஸ் இல்லை, அதனால தான் சும்மா போயிட்டு இருக்கேன். சிலபஸ்ல இருக்கிறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, ஏன்னா டைம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும்போது டெஸ்ட் போடும்போது கூட சிலபஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நாட்டுப்புற இலக்கிய கூறுகள் வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுச்சொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எது ஆன்சரா இருக்குன்னு பாருங்க. தொல்காப்பியமா, நன்னூலா, இல்ல தொன்னூல் விளக்கமா, இல்ல இலக்கண விளக்கமா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அது தொல்காப்பியம் தான். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுச்சொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடையாக பாடிய புலவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடையாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளையா, காலமேக புலவரா, படிக்காசு புலவரா, ஒட்டக்குத்தரா. இவங்களாம் சிலபஸ்ல இல்லை, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்துட்டு மட்டும் போங்க. அழகிய சொக்கநாத பிள்ளை தான் ஆன்சர். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் ரகசிய வழியா, நுண்ணூல் தொகை விளக்கமா, மனோன்மணியமா, திருவிதாங்கூர் அரசர் வளராரான்னு கேட்டோம். அப்போ வந்து இதுல எது ஆன்சரா வரும் அப்படின்னா மனோன்மணியம் தான் முதல் பாவடிவ நாடக நூல். ரொம்ப முக்கியங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இது சிலபஸ் இல்லை. இது பொறுப்பதில்லை தம்பி எரிதலல் கொண்டு வா கதிரை வைத்திலந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுவன் யாரு? பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுவன் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பீமன் நினைக்கிறேன். அடுத்து சரியான இணையை தேர்க. நவ்வி அப்படின்னா மானா, புனல்னா மேகம், முகில் அப்படின்னா சொரிதல், உகுதல் அப்படின்னா நீர். இதுல எது சரியான இணைன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நவ்வி அப்படின்னா மான், இதுதான் சரி. சரிங்களா. புனல்னா அப்ப என்ன? புனல் அப்படின்னா நீர், புனல் அப்படின்னா நீர். சரிங்களா. அதுவே வந்து முகில் அப்படின்னா மேகம், முகில்னா மேகம். அதுவே வந்து உகுதல் அப்படின்னா உகுதல்னா சொரிதல், உகுதல்னா சொரிதல். இது இந்த 4மே முக்கியம், 4மே நல்லா படிச்சுங்க. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை எது? வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை வந்து உலாவா, தூதா, பல்லா, குறவஞ்சியான்னு கேட்டா எது அப்படின்னா தூதுதான். தூதுதான் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும். தூதுதான் வாயில் இலக்கியம். சரிங்களா. பல்லு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும்,
பல்லுங்கிறது வந்து பள்ளமான இடத்துல தேங்கிய நீரை கொண்டு விவசாயம் செய்தவர்களை பற்றி பாடக்கூடிய பாடல் தான் வந்து பல்லு. உலாங்கிறது வந்து மன்னர் வந்து ஊரை வந்து அவர் ஆளும் நாட்டை வந்து வளம் வரும்போது பாடக்கூடிய பாடல் வந்து உலான்னு சொல்லுவாங்க. குறவஞ்சிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா. இதெல்லாமே வந்து சிற்றிலக்கியங்கள்ல வரும். சிற்றிலக்கியத்துல ஒரு பொருந்தக்கூடிய ஒன்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லி ஒரு கொஸ்டினா மாத்திருக்காங்க. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு. முத்தொள்ளாயிரத்துல இந்த பாடல் வரும். இதுல வந்து இந்த கோக்கோதை நாடு என்று எதை குறிப்பிடுவாங்க அப்படின்னா சேர நாடா, சோழ நாடா, பாண்டிய நாடா, பல்லவ நாடா கேட்டிருக்காங்க. இதை எதை குறிப்பிடுவாங்க அப்படின்னா சேர நாடு தான் குறிப்பிடுவாங்க. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? திவ்ய வியர்ப்பா, பெருமாள் பெரிய திருமொழி, 1000, 4000. இதுல எதுல இருக்கும் அப்படின்னா பெரிய திருமொழியில இருக்கும். அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயர் உடையவர். ஆப்ஷன் ஏ சுந்தரரா, ஆப்ஷன் பி சேக்கிலாரா, ஆப்ஷன் சி மாணிக்க வாசகரா, ஆப்ஷன் டி திருநாவுக்கரசரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருண்மொழி தேவர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா இயற்பெயருடையவர்னா சேக்கிலார் தான். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்னும் பொருள் என்ன? நகரமா, சேனா வீரர்களா, மார்க்கமா, கதிரவனான்னு கேட்டிருக்காங்க. தீன் தீன் இலாகி இங்க பாருங்களேன், தீன் இலாகி இது யாரு கொண்டு வருவா? அக்பர் கொண்டு வருவாங்களா? அப்ப அக்பர் வந்து ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மதத்தை கொண்டு வந்திருப்பாரு. இதுலயும் தீன்கிறது எதை குறிப்பிடும்? மார்க்கத்தை தான் குறிப்பிடும். இதுலயும் தீன்கிறது மார்க்கத்தை தான் குறிப்பிடும். தீன் அப்படின்னா மார்க்கம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்று 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரமா, கம்பராமாயணமா, திருவிளையாடற் புராணமா, வேதாரண்ய புராணமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுல எது ஆன்சரா வரும்? இந்த 3 காண்டம் எதுல வரும் அப்படின்னா திருவிளையாடற் புராணத்துல வரும். கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறார்? மாதவியவா, மாதிரியவா, கண்ணகியா, மணிமேகலையா? தன் தீதி இழல், கோவலன் தன் தீதி இழல், அதாவது உன்னோட குற்றம் இதுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி யாரை குறிப்பிடுவாங்க அப்படின்னா மாதவி தான் குறிப்பிடுறாங்க. சரியா? உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர்? திருத்தக்க தேவரா, சீத்தரை சாத்தனாரா, சேக்கிலாரா, இளங்கோவடிகளா? இதுல எது வரும் அப்படின்னா இளங்கோவடிகள் தான் வருவார். உலக உயிர்களுக்கு ஊண்டியும் உடையும் உரையுள்ளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? தானம், உதவி, அறம், இன்பம். இதுல எது ஆன்சரா வரும்? ஆன்சர் வந்து அறம். உலக உயிர்களுக்கு ஊண்டியும் உரையுள்ளும் கொடுப்பது எது வேணா மணிமேகலை கூறுனா அறம் தான் கொடுப்பதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரியான இணையை தெரிவு செய்க. துகிர் துணி, நொடை விலை, கிளி குற்றம், மறு பவளம். அப்ப இதுக்கு என்ன ஆன்சரா வரும்? சரியான இணை எது இருக்குன்னு பாருங்க. நொடை அப்படின்னா விலை, நொடை அப்படின்னா விலை. துகிர் அப்படின்னா பவளம், துகிர்னா பவளம். அதுவே வந்து கிளி அப்படின்னா துணி. அப்ப மறுனா என்னவா இருக்கும்? மறுனா குற்றம், மறுனா குற்றம். பேரண்டம் தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை, ஆப்ஷன் பி கலித்தொகை, ஆப்ஷன் சி அகநானூறு, ஆப்ஷன் டி பரிபாடல். இதுல வந்து இந்த கொஸ்டினை நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10th பரிபாடல்ங்கிற ஒரு பாடல்ல ஊழ்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அந்த பாடலோட லைனு. அதுல ஊழ்னா என்ன? ஊழ்னா முறை, ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. அதுலதான் வந்து கருமலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பேங் தியரியே வந்து பரிபாடல சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பரிபாடல். சங்க இலக்கிய நூல்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல்? புறநானூறு, அகநானூறு, பரிபாடல், நற்றிணை. எது ஆன்சர் வரும் பாருங்க? பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல்? குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை. அப்போ இதுல எது வந்து மிக குறைந்த பாடலை கொண்டிருக்கும் அப்படின்னா முல்லைப்பாட்டு தான் மிக குறைந்த பாடல்களை கொண்டிருக்கும். இதுல எது குறைந்த பாடல்னா முல்லைப்பாட்டு.
கம்பராமாயணத்தின் குகை படலம் இப்படியும் அழைக்கப்படும்: யமுனை படலம், கோதாவரி படலம், கங்கை படலம், துங்கபத்திரை படலம். இதுல குகன் வந்து எங்க இருப்பாரு? கங்கை நதிக்கரையோரம் தான் இருப்பாரு. அப்ப அவர் எந்த படலத்துல வருவார்னா கங்கை படத்துல தான் வருவார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுவர்: பாரதியார், வாவேசு ஐயர், பாரதிதாசன், தீக்க சிவசங்கரன். கம்பன் இசைத்த கவியெல்லாம் யாருன்னு சொல்லியிருப்பாருன்னா பாரதியார் தான் அவர் சொல்லியிருப்பார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுவர்னா பாரதியார். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம்: உத்த காண்டமா, ஆரண்ய காண்டமா, சுந்தர காண்டமா, கிட்கிந்தா காண்டமா? இதுல கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் அப்படின்னா அது எதுல வரும் அப்படின்னா சுந்தர காண்டத்துல வரும். இவங்க சிலபஸ்ல கிடையாது, அதனால சும்மா இந்த வீடியோவே கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா தான் போகும். ஏன் அப்படின்னா சிலபஸ்ல இருக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏழாவது எந்த நூல் வகையை சேர்ந்தது? 14 கீழ்கணக்கு, ஐஞ்சிறுங்காப்பியம், ஐம்பெருங்காப்பியம், 14 மேற்கணக்கு. இதுல எதுல வரும்? ஏழாவதுங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்ல ஒன்று. மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள்: திருக்குறள் நாலடியார், திருகடுகம் ஏழாதி, அகநானூறு புறநானூறு, நற்றிணை குறுந்தொகை. இதுல எது வந்திருக்கும் அப்படின்னா 4ம் 2ம் சொல்லு குருதிங்கிற ஒரு நூல்ல தான் திருக்குறளும் நாலடியாரும் வரும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மருந்து பொருளை கொடுத்துருக்காங்க. மருந்து பொருள்னா திருக்கடுகம் ஏழாதில தான் வரும். அடுத்தீங்க, மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மூதுரை. மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. யார் பாடியிருப்பார்? மூதுரை ஔவையார் பாடியிருப்பார். மூதுரை ஔவையார் பாடியிருப்பார். 31 பாடல்கள் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? 48வது கொஸ்டின்: திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர்: வீரமாமுனிவர், ஜியு போப், தாயுமானவர், கால்டுவெல். லத்தீன் மொழியில யார் மொழிபெயர்த்திருப்பா? கண்டிப்பா வீரமாமுனிவர் தான். கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. அதையும் நான் வச்சுக்கோங்க. கான்ஸ்டான்ட் ஜோசப் பெஸ்கி. அதிகமான பணிகளை செஞ்சது யாருன்னா வீரமாமுனிவர், ஜியு போப் தான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் அப்படின்னா தமர் என்பதன் பொருள் நூலா, துணையா, பேரா, அரியவா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுல துணை தான் ஆன்சர். தமர்னா துணை, இல்லைன்னா உறவினர். அதுவே சமர் அப்படின்னா போர். சமர் அப்படின்னா போர் வரும். 50வது கொஸ்டின்: கிடைத்ததற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது: செல்வம் பெறுதல், பெரியாரை துணைக்கோளல், நட்பு கொள்ளுதல், நீடு வாழ்தல். இதுல எது பெரும்பேறு அப்படின்னா பெரியாரை துணைக்கொள்ளுதான் பெரும்பேறு. இதுல 50 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். இந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ்க்கு நீ கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.